இந்த மலையேற்றத்தோட ரொம்ப பிரதானமான விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். அங்கே மலை உச்சி அங்கே போக போகிறோம். இந்த மலையேற்ற அனுபவம் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குல்ல? பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சனைகள் மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்று வைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் நமச்சிவாய. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கான பயணம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் பக்கத்தில் கீரனூர் கிராமத்தில் இருக்க கொண்டரங்கி மலைக்கு தான் மலையேற்றம் பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ மலை அடிவாரத்தில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கெட்டி மல்லீஸ்வரர் கீழே வந்து அடிவாரத்தில் இருக்க சிவபெருமானை பார்த்துட்டு நம்ம வந்து மலையேற்றத்தை இனிய ஆரம்பிக்கலாம். வித்தவுட் எனி டிலே நம்ம ஆரம்பிச்சிருவோம். முதல்ல இப்போ கீழே கெட்டி மல்லேஸ்வரர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட பிரதானமான ஒரு சிறப்பம்சம் ஒன்று இங்கே இருக்குது. அதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கெட்டி மல்லேஸ்வரர், அதுக்கப்புறம் மலையேற்றம் போகலாம். இதுதான் ஆலயம். முதல்ல இதை பார்த்துட்டு வரலாம். நீங்கள் பாருங்கள், இதுதாங்க இந்த கோயிலோட பிரதானமான விஷயம். நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த மலையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசு வந்து சுயம்புலிங்கமாக இருக்க மேலே மல்லீஸ்வரருக்கு வந்து பால் அதுவாக தானாக சுரந்து கீழே விட்டுது. இதுதான் இந்த மலையேற்றத்தோட ரொம்ப பிரதானமான விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை ஏறுது பாருங்கள், அந்த ஷெட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லாருமே அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த கோயிலோட ரொம்ப முக்கிய பிரதிஷ்டமான ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இதுதான். வாங்க மக்களே, நம்ம பயணத்தை தொடருவோம். சரி, போயிட்டு வரேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மக்களே, இனிதே நம்ம பயணம் வந்து தொடங்கிருச்சு. சிவா சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே, பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள். அது தெரியுது பாருங்க, அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம். வெள்ளடிச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மக்களே, அவர் என்ன சொன்னார்னா, கீழே இருக்க பூசாரி வந்து செருப்பு போட்டு போகாதீங்கப்பா, இந்த மலையே வந்து சிவலிங்க வடிவில் இருக்குது, நம்ம அதோட இந்த கம்பியை தொடும் போது எனக்கு உடம்புல ஒரு வைப்ரேஷன் வருதுங்க. பால் நாயக்கர் அவரை பற்றி பார்க்க முடிஞ்சால் இன்னும் நல்லது. நுர தெளிது எப்பயோ
இதை நான் எப்படி ஏறி முடிச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு தெரியல. முழுசாக சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த பொறுப்பை. மனதைரியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் இதுக்கு இருந்ததை விட. இருந்தாலும் ஆனால் உடல் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம குண்டா இருக்கும். ஒரே இப்படி தாங்க நெட்டு தாங்க. கொஞ்சம் தூரம் சமதள பாதை அது மாதிரிலாம் துளி கூட கிடையாது. மக்கள் நம்ம இந்த கொண்டரங்கி மலையை பொறுத்த வரைக்கும் இது வந்து புதிதாக ஒரு டைம் ஏறுறாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைமு. அவங்களுக்கு இது ரொம்பவே சவாலான பாதைங்க. இதை பரிச்சப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே சொன்ன மாதிரி ஆரம்பம் முதல்ல இருந்தே மலை வந்து செங்குத்து தான். நம்ம கரெக்டாக வயநாட்டை 7:30 மணிக்கு துவங்கி இருக்கிறோம். 9 மணிக்கு நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோவுக்கு சாத்தியமாகுதுன்னு பார்ப்போம். நகர்ந்து போகுதுங்க, சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருப்போம். அதுக்குள்ள பாருங்க எவ்வளோ தூரம் ஏறி வந்த மாதிரி இருக்கு பாருங்க. அந்த மலைலாம் பெரிய மலைங்க. அந்த மலைலாம் கொஞ்சம் தூரம் மேலே போனதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்க போகுது பாருங்க. குறுகலாகும். இந்த மலைக்கு கை வச்சுக்கிறேன் பாருங்க. இந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது ஐயா பால் நாயகர் சொல்லிட்டு அவரை பார்க்க முடிஞ்சா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு லக் இருக்குதுன்னு அர்த்தம். பார்க்க முடியலாம். அவருக்கு நம்ம கேசவன் ப்ரோ இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருந்தார். உடல்நிலை ரொம்ப முடியாமல் வீட்டில் பத்துன்னு இருக்க மாதிரி தான் இருந்தார். இந்த மலையை சுற்றி இருக்கிற மலைகள்லாம் பாருங்கள், அதெல்லாம் பெரிய மலை மக்களே. இந்த மலையை கம்பேர் பண்ணும்போது குன்றுகளாட்டம் தெரியுது. அந்த குன்றுகளே பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது. மக்களே இந்த பாதை பாருங்கள் ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது. இப்படியே தான் போயிட்டே இருக்கும். என்ன மக்களே, நான் வந்துட்டு அந்த ரங்கமலையில் பண்ண தப்பை இந்த மலையில் பண்ணலான்னு இல்லை. ஏன்னா ரங்கமலையில் முழுக்க வந்து நான் அந்த வீடியோ எப்படி எடுக்கலாம்னு சொல்லி கான்சன்ட்ரேஷனில் விட்டுட்டேன். நம்ம என்ன தான் இருந்தாலும் வீடியோவை ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை. அதன் காரணமாக ரொம்ப கிட்ட எடுக்க மாட்டேன் வீடியோவை. கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கும். ஆனால் கண்டினியூட்டி மிஸ் பண்ணாமல் இதில் முக்கியமான இடத்த எல்லாமே கவர் பண்ணுவேன். ஸ்டே டியூன். இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ஹவருக்குள்ளே அங்கே மலை உச்சி அங்கே போக போகிறோம். மக்களே, இவரை பற்றி நான் சொல்லணும்னு வரும்போது ஸ்கிப் பண்ணி போயின்னுக்கிறேன். இந்த கம்பியை போட்டவருக்கு வந்து உண்மையிலேயே நம்ம வந்துட்டு இந்த மலை ஏறி வரவங்க வந்து உண்மையிலேயே அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம் மக்களே. மனுஷன் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு தெய்வ பிறவி தாங்க என்னை பொறுத்த வரையும். அந்த மனுஷன் பண்ண வேலை எவ்வளோ கடினமான ஒரு மலையேற்றத்தை எவ்வளோ சுலபமாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் இது ஏறணுன்னா எப்படி ஏற முடியும்?
இதை பிடிச்சி ஏறும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. நல்லா காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக போக நல்ல பலமாக காற்றடிக்கும். இன்னும் ஒரு 1000 அடி போயிட்டா சரியான காற்றடிக்கும். நல்லது தான். அவங்க 2 பேர் ஏறி போகிறாங்கல்ல, செகண்ட் ரவுண்ட் ஏறி போகிறாங்க. அது கீழே அவங்க 2 பேர் 2வது ரவுண்டு மேலே ஏறி போயின்னு இருக்காங்க. நான் கீழே அந்த பெல் அடித்தேன்ல, அப்போ வந்து ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. செமையாகவே போகுது. அங்கே அண்ணா அவர் கம்பெனி கொடுங்க அப்படின்றாரு. நானே தவந்துட்டுருக்கேன்டான்ற மாதிரி இருக்குது. நான் எங்கே கம்பெனி கொடுக்குறது? நம்ம சொன்னல, அந்த 9 மணிக்கு நம்ம போயிட்டாலே என்னை பொறுத்த வரையும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. மக்களே, இன்னொரு விஷயம், இதை நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இங்கே பாரு மக்களே, இதெல்லாம் வந்து காலத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். அதுவாக காற்றுல அடித்து கீழே போய் உழுந்தா மட்டும்தான் உண்டே தவிர, நம்ம ஜென்ரேஷன் 2, 3, 10, 500 ஜென்ரேஷன் வந்துடும் இது மண்ணோட மண்ணாக போகிறதுக்கு. தயவுசெய்து நம்ம கையில் தான் எடுத்துன்னு வந்தோம் அந்த பொருளை. நம்ம கையில் எடுத்துன்னு வந்த பொருளை நம்ம எப்படி மேலே வரையும் எடுத்துகிட்டு போவோம் வச்சுங்க. இல்லை இதை வந்து கீழேருந்து இப்போ இங்கே வரும்போதே இதை வந்துச்சுன்னா வெயிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது நம்ம போட்ட குப்பையை நம்மளே எடுத்துன்னு போய் கீழே போட்டால் எவ்வளோ நல்லதாக இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலே கடமைங்க. இது வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு உண்மையிலே ஏற்பட்டுருச்சு இப்போது. அதனால் தயவுசெய்து குப்பையை வந்து மலையாள பொதுவெளியே வச்சிங்கன்னா, இப்போ நம்ம வீடு எப்படி சுத்தமாக பார்த்துப்போம், அது மாதிரி இயற்கை வளங்களையும் நம்ம பார்த்துக்கினா தான் இந்த இயற்கை தாயை வந்து நம்மளுக்கு நல்லதை செய்வாங்க. மக்கள், இவ்வளவு நேரம் நடந்து வந்த பாதை என்ன பாதை? இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. இங்க பாருங்க எவ்வளவு செங்குத்தா இருக்கு பாருங்க. இங்கதான் ஆரம்பிக்குதுங்க செங்குத்தான பாதைங்க. அதுவும் போயிட்டாங்க அவங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. அதுவும் போயிட்டு இருக்காங்க பாருங்க. இதுவும் நல்லா இருக்குங்க. அப்பா நல்ல காத்து, சரியான காத்து. இப்ப பெரிய எனக்கு கஷ்டமா ஃபீல் ஆகல. ஓம்பா சும்மா ஜம்முன்னு காத்தடிக்குது. மயில் சவுண்ட் அட்டகாசமா கேட்டுருக்குங்க. மயில் சவுண்டு இதுல ரோடு எங்க போகுதுன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. போய் எனக்கு இந்த பரப்பு நீலாபுரம் போக மாட்டோம் பாருங்க. மலையேற்றம் எப்படி இருக்கு அப்பா, கையை ஆடுது. அதான் மக்களே, பார்த்தீங்கன்னா 281வது நாள் எனக்கு. 281வது நாள். ஆமாண்ணா. ஆல்மோஸ்ட் வந்து 300வது நாள் நெருங்க போகுது. 300வது நாள் நெருங்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது கிவ் அப் நான் பண்ணல. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நீங்க என்ன எதிர்பார்த்து பண்றீங்களோ கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா கின்னஸ் ரெக்கார்டுக்காக போராடிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா அதனால கிடைக்கும். அது வரைக்கும் நான் வந்து இந்த மலையேற விஷயத்துல இந்த முயற்சி கண்டிப்பா விடாதீங்க. நம்மளால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி மூலியமா என்ன பண்ண முடியுமோ நம்ம கண்டிப்பா பண்றோம். வாழ்த்துக்கள். நிறைய பேசலாம். வாங்க, நீங்க போயிட்டு வாங்க. வாடா போலாம், வாடா. அந்த தம்பி வந்து உண்மையிலே தொடர்ந்து 251வது நாள் இது வந்து 3 நாள் நெருங்க போறாரு. ஒரு நாள் விட்டு அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. தொடர்ச்சியாக ஏறிட்டு இருக்காரு.
தொடர்ச்சியாக 251வது நாள் வந்து அவர் உண்மையிலே மனதைரியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த தம்பிக்கு. அவர் என்ன நினச்சி இந்த விஷயத்த செய்கிறாரோ அந்த விஷயம் நிறைவேறணும்னு சொல்லி நம் எம்பெருமான் சிவபெருமானை வேண்டிப்போம். காலையில் 2வது முறை ஏறுறீங்க? 2வது முறை. ஐயா 3வது முறை போயிட்டு இருக்கிறான். அதை இப்போ போனாங்க, முன்னாடி ஒரு 2 பேர் போனாங்க. அவங்க இப்போ நீங்கள் வந்துட்டு எதுக்காக இந்த விஷயம் செய்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட்டுக்காக. 2 விஷயம் கிடைக்குது. ஆன்மீகம் கலந்த உடல் ஆரோக்கியம். ஓகே. மனம் அமைதி. சம்பாத்தி நோக்கி ஓடி கடைசியில் அனுபவிக்கும்போது நம்ம இருக்க மாட்டோம். அப்படிதான் நடக்குது. ரிலாக்ஸாக போயிட்டு இருக்கிறோம். ஓகேம்மா. சண்டே நமக்காக வாழ்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ குறுகிய நேரத்தில் நீங்கள் போயிருக்கீங்க மேலே? 35 நிமிஷத்தில் ஏறிப்பேன். 35 நிமிஷத்தில் ஏறி இருக்கீங்க. 1 ஹவர் டோட்டலாக ஏறி இறங்கிடுவேன். 1 ஹவரில் ஏறி இறங்கிடுவீங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் சென்னையிலேருந்து வரேன். ஓகே, நல்லா. நாங்கள் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஆமாம். நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். வீடியோவில் ஒரு 4-5 பேர் ரெகுலராக வந்து போய் தான் இருக்கீங்க. முன்னாடி வரது ஒரு கரிகாலன் வந்து போயிருக்கு. கரிகாலன் தம்பி. சரிப்பா, பார்ப்போம். வாங்க. ஏறுங்க. போங்க ஏறுவோம் போங்க. இந்த இடத்துல வந்து நம்ம போகும்போது பாருங்க, பைரவர் நம்மளுக்கு துணையாக வந்துடுவார். நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்கறது தான், பைரவர் வந்து நம்மளுக்கு துணையாக வந்துடுவார். தம்பி ஏறுறா, தம்பி ஏறு, போவோம், ஏறு. கரெக்டாக கரிகாலன் தம்பி வரும்போது தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜுனன் வந்து தவம் செஞ்சதாக சொன்னாங்க பார்த்தீங்களா, நேரம் அந்த இடத்துல தான் நம்ம அவரை சந்திச்சோம். நம்ம பைரவர் வந்து நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருப்பார், வேகமாக போயிட்டே இருப்பார். ஆள் நம்மளுக்கு வழிகாட்டி அவர் தான். ஓடு தாங்க, ஓடுறா. மக்கள், காத்து வந்து கொஞ்சம் நெஞ்ச காத்து கிடையாது, தாறுமாறா பிச்சு நடிக்குது காத்து. தலைவனுக்கு உணவு கொடுப்போம் இப்போ. தேன் மிட்டாய் சாப்பிடலங்க. போ, சாப்பிடல, போ சாப்பிடலங்க, அதுக்கு விருப்பம் இல்லை புல்லு. சாப்பிடலாம். சாப்பிடுங்க. நான் விருப்பம் இல்லைன்னு பார்த்தேன். அது ஒருவேளை எதனா பீஸு நினச்சிச்சோன்னு தெரியல. அது தேன் மிட்டாய். மக்கள், பாதையை பாருங்க. அவங்கெல்லாம் 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் ஏறி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸின்னு நினச்சிடக்கூடாது மக்களே. இந்த இடத்துல நான் கை வைக்கும் போது புடிங்கன்னு வந்துச்சு மக்களே. இது எப்படியாச்சும் மாற்றணுமே. மாட்டியாச்சு. இங்கே ஒரு சொனம் இருந்திருக்கும். சொனம் ஆனால் வத்தி போயிருக்கு. சொன்ன ஃபுல்லாக வத்தி போல,
ஆனால் கொஞ்சமாக நீரோட்டம் இருக்குது. ஆனால் ரொம்ப கலங்கிய நிலையில் இருக்குது. உபயோகப்படுத்துகிற மாதிரி இல்லை இந்த தண்ணி. இந்த தண்ணி வாட்டர் கேன் எடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஒன்று பார்த்தீங்களா, அது என்ன தெரியுங்களா? பூரா. இவ்வளோ பெரிய பூரா நான் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறேன். இது மூலிமா நம்ம அப்பா சிவபெருமான் நம்மளுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, நம்மளோட பார்வை மேலே மட்டும் இருக்கக்கூடாது, கீழேயும் கொஞ்சம் பார்த்து வா அப்படின்னு சொல்லி 20 நிமிஷம். எது காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். வாங்க வாங்க போயிட்டு வாங்க, இன்னொரு ரவுண்டே வந்துடுவீங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. மக்களே, நான் பால் பாருன்னா கூலாக வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஆளு காற்று ஓட்டம் ரொம்ப பலமாக இருக்கு. என்னடா தம்பி, என்னடா தம்பி, இங்கே பாடுறா. காத்தோட்டம் வந்து ரொம்ப பலமாக இருக்கா தம்பி. அண்ணன் கூட்டின்னு போடா மேலே. அண்ணனை கூட்டின்னு போ மேலே. வாப்பலாம் வா, வாப்பலாம் வா. யாரோட நாய் இது? யாருதுன்னு இல்ல, பொது உடமை. சோறு கண்ட இடத்துல திங்கும், நிழல் கண்ட இடத்துல அண்டும். நானே அப்படித்தான். இத நான் கூட்டிட்டு போலாம். அட இங்க வர்றா, நம்ம சனிக்கு வந்த வாழ்வ. டாக திருப்பி போட்டா காட் வருதுங்க. A few moments later. தெரியுது பார்த்தீங்களா, இதான் வந்து பஸ்ஸோட காலம். நிறைய பேர் பால் ஊற்றிட்டு போயிருப்பாங்க. சிவபெருமான் மேலே இருக்காருல, அவங்களுக்கு வந்து பால் கொடுக்க போன பசுவோட கால் தரணும்னு சொல்லி நம்பப்படுது இங்கே இருக்கிறவங்க எல்லாராலையும். வாய்ஸ் எவ்வளோ கேட்குறதுன்னு தெரியல. பார்ப்போம். ஒரு தாத்தா என்ன நடந்து வர்றாரு, அவரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு என்ன இது முதல் அனுபவமா? முதல் தடவை வரீங்களா? எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்தீங்களா? உங்களுக்கு எப்படி இந்த மலை பற்றி தெரிஞ்சது? யூடியூப்ல பார்த்து வரீங்களா? சரிங்கப்பா. இப்போ உங்களுக்கு இந்த மலை ஏற்ற அனுபவம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்குல்ல? பிள்ளைங்க வருஷம் போறீங்க. இந்த வருஷம் போறீங்களா? இந்த வருஷம் போறீங்களா? சரி. 8 மணிக்கு ஆரம்பிச்சா. டைம் வந்து இப்போ மணி 9 மணி ஆகுது. சரியா 9 மணிக்கு மேலே ஏறணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. போய்டும். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நம்ம 10 நிமிஷம் அங்கே சாமியோட போயிடலாம்.
சரியான காற்றுங்க. இப்போது நம்ம வீடியோவில் பிஃபோராக பார்த்த அவர் வந்து என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, டைம் இருந்தால் போயிட்டு இதுக்கு பின்னாடி தான் ரங்கமலை இருக்குது, ரங்கமலை ஏறிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ ஏன்பா வெந்த புள்ள மேலே பார்த்துறன்ற மாதிரி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆல்ரெடி நம்ம போய் பண்ணது போதாதான், ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறதுலாம் பண்ணலாம். வேணாம், கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ண தான் போகிறோம். அது இப்போ வேணாம். மேலே இருப்பாங்க. நல்ல கூட்டம் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை. வாய்ஸாக எவ்வளோ அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. காற்று சரியான காற்று. என்னை பொறுத்த வரையும் ரங்கமலையை கம்பேர் பண்ணும்போது இந்த மலை வந்து அதுக்கு ஈக்குவலாக டஃப்பாக கொடுக்க முடியலனாலும் ஈக்குவலாக சவாலான நிறைந்த பாதை, ரொம்ப பயங்கரமான சவாலான பாதை இங்கேயே இருக்குது. காற்று நான் இத்தனைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோ இருப்பேன். என்னையே லிட்டரலாக தள்ளுது அப்படியே. நான் அதுக்காக தான் இந்த மைக்கு எல்லாத்தையும் இப்போ ட்ரை பண்ணி கட்டுக்குள்ளே வச்சுட்டு கையிலே தான் அதை பார்த்தீங்களா எப்படி இருக்கு. கொஞ்சம் இருந்து வரா மாதிரி தான் இருக்கும். மேல வந்து இல்ல ஆக மொத்தத்தில் என்னன்னா, அதை பிடிக்காம கூட நம்ம ஏறி வரலாம். அது சும்மா தான். மேல கட்டடமா இருக்கு தெரியுங்களா? பாருண்ணா, வெள்ளை வெள்ளையில தெரியுது பாருண்ணா. அந்த தூரத்துல பாருங்க, அந்த வெள்ளை வெள்ளையில ஒரே கோடு மாதிரி இருக்குது பாருங்க. அதுதான் பழனி. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா, சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க அவர் ஜூம் பண்ணாருன்னா, ஜூம் பண்ணி பழனி மலை ஓ முருகான்னு போட்டிருக்கும்ல, அது தெரியுது. சரியாக நேரம் வந்து 11:20 ஆகுது. 10:45க்கு நான் மேலேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தேன். சுமார் ஒரு 1 மணி நேரத்துக்கு கீழே இறங்கி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு கரெக்டாக நான் இறங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கிடலாம். இப்போ
இப்போ நான் வந்து இந்த கோயிலோட இது வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாகவே துளி கூட எனக்கு கஷ்டமாக தெரியல. இது நம்ம முன்னாடியே இதுக்கு ஏற்பாடாக வந்ததுனால யாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. இவங்க ஏற்கனவே இதில் இருக்காங்க பார்த்தீங்களா, காலையில் மேலே ஏறி போய் ரங்கமலையும் நாங்கள் அட் அ டைம் இந்த வாட்டிக்கு மேலே ஏறி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சும்மா தெரிஞ்சது மக்களை நான் வந்துட்டு கீழே போயிட்டு இதோட கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் வந்து தவம் செஞ்சதாக வனவாசம் செஞ்சதாக கருதப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிழலுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பாகவும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்துட்டு ரொம்பவுமே நிழலாக இருந்தது. நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்க. சொல்லுங்கய்யா. மக்களே, ஃபைனலி we have come to an end of this video. இந்த மலையேற்றம் வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்க்காம இந்த மலையேற்றம் நிறைவேறாது அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தேன். அவர் தான் அந்த பால் நாயக்கர். 60 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணிகள் செய்திருக்காரு. அவரை பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து இருந்தேன். கண்டிப்பாக கடவுள் சிவபெருமான் வந்து அவரை நம்மளை நம்மக்கிட்ட அவர் காமிச்சார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நிறைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையேற்றம் வந்து நான் மேலே ஏறத்துக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். கீழே இறங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம். மோரர்லெஸ் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையேற்றத்துக்கு இவ்வளோ நேரம் டைம் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. என்ன முன்ன பின்ன ஆகுமே தவிர இவ்வளோ நேரம்லாம் ஆகாது. 1.5 மணி நேரம்லாம் ஏற சீன் இதில் இல்லை. என்ன ஒன்று, இப்போ அந்த தாத்தா என்ன சொன்னார்னா, ஆடி மாதம் ஆவணி மாதம் வரதை தவிர்த்துங்க. ஏன்னா ரொம்ப காற்று அடிக்குது. இப்போ ரொம்ப காற்று. இப்போ நடுவில் ஒரு இடம் வந்து ரொம்பவே இதுவாகவே இருந்தது, ஒரு ஸ்ட்ரெச் வந்து. அவ்வளோதான் மக்கள். இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததில் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், பசங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மக்களே, இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனி vlog. டாடா, பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக